गाइस இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு நம்ம மெரினா பீச் தான் வந்திருக்கோம். அம்மாக்கு வந்து மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. நானே வந்து கடல் சார்ந்த பகுதி பையன்தான். ராமநாதபுரம் ராமேஸ்வரங்கிறது கடல் சார்ந்த பகுதி தான். மீன் எங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இருந்தாலும் சென்னையில் அந்த வறுவல் இங்கே சமைக்கிற மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அம்மா வா போகலாம். இப்போ இதில் போயிடலாம், உள்ளே போயிடலாம். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு நம்ம மெரினா பீச் தான் வந்திருக்கோம். மெரினா பீச் தானே இது? சாரி, மெரினா பீச் தான். சரியான கூட்டமாக இருக்கு. இப்போ ஏதாவது 2 வார்த்தை பேசுங்க. கூட்டம் நீ சனிக்கிழமை சூப்பராக முடிஞ்சிருக்கு. சரியான கூட்டமாக இருக்கு. அம்மா மீன் பொரியல் வாங்கு, எல்லா பொரியல் வாங்கி சாப்பிடுவோம். என் பொழப்பு இப்படி விளாக் எடுக்கு. இது ஒரு சந்தோஷம் தான். என்னம்மா ஒரு காலகட்டத்தில் அதாவது மெரினா பீச்சுக்கு நான் சத்தமா பேசுங்க. மெரினா பீச்சுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஆனால் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தா பயங்கரமா இருக்குங்க. அது வித்தியாசமா இருக்குங்க. பல மடங்கு வித்தியாசமா இருக்குங்க. நீங்க தான் பார்க்குறோம். ஹலோ ஹலோ சார், இங்க இப்போதைக்கு நான் தான் வந்து விளாகர். என்னமோ நீங்க என்னமோ விளாக் பண்ணிட்டு இருக்கீங்க. வித்தியாசமா இருக்கான் 7 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி பார்க்கும்போது. ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா காலங்கள் மாற மாற எல்லாமே மாறிடும் டோட்டலா. அம்மா அந்த கார்ல போறியாமா? இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்டு வரையம்மா நீ? கடல் எங்க இருக்கு? கடல் கடல் அங்க லாங்ல இருக்கு. இந்த அங்க இருக்கு லாஸ்டா. அங்க நடந்து போகணுமா? ஆமா. சத்தமா பேசுங்கப்பா, அப்பதான் மக்களுக்கு புரியும். இதே ஒரு பார்த்தா 2 கிலோமீட்டர். எப்பா இது மொத்த இந்தியாலே நம்ம சொல்லுவாங்கப்பா மெரினா பீச் வந்து 2வது இடம்னு. அவ்வளவு பெரிய பீச்னு சொல்லுவாங்கப்பா. உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெத்த தாயும் தகப்பனோடையும் நம்ம இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன், அந்த அளவுக்கு நான் நடந்துகிட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பாவும் அவ்வளவு ஆசைப்படுறாங்க. நான் எங்க அம்மா அப்பாவுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ட்ரெயின்ல போனோம், அந்த கிளிப் உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரெயின்ல ஏத்தி நான் உட்கார வச்சுட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டு 390 ரூபா டிக்கெட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசு இல்ல நாங்க நாளைக்கு போறோம்னு சொல்லிட்டு இறங்கி வந்தாச்சு. சீட்டு வேற கிடைக்கல. இப்போ மெரினா பீச்சுக்கு வந்திருக்கிறோம், சுத்தி காட்டுறோம். நம்ம இன்னைக்கு சென்னையில வந்து நம்ம தாய் தாப்பனை கூட்டு சுத்தி காட்டுறோம். உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஐயோ, சந்தோஷமா இருக்கிறது ஒரு உற்சாகமாவே சொல்லலையே, சும்மா சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கு. பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கா? சரி சரி, ஓகே. சென்னை எந்த அளவுக்கு லைக் பண்றீங்க? எந்த அளவுக்கு லைக் பண்றேன்னா ராமேஸ்வரம் கோயில விட மெரினா பீச் பெரிய லெவல்ல தான் இருக்கு. பார்க்க அழகா இருக்கு. நைட் நேரத்துல நல்ல உற்சாகமா இருக்கு. அதாவது என்னோட ஏஜ் வந்து 23 ஆகுது. நான் வந்து இந்த மெரினா பீச்சுக்கு என் லவ்வரோட நான் வரணும். அந்த ஒரு அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில அந்த சந்தோஷத்தோட இந்த சந்தோஷம் நமக்கு 2 மடங்கு ஒரு ரெட்டிப்பான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். உண்மையில தாங்க நான் சொல்றேன். என்ன நம்ம லவரோட வந்தா என்ன சொல்லுவோம்? மிஞ்சி போனா ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்புறம் சண்டை போடுவோம். அதான் நடக்கும். கண்டிப்பா அதான் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. கண்டிப்பா ரொம்ப மாறிடுச்சு. நம்ம மெரினா பீச் வேற லெவலா இருக்கு இப்ப. இல்ல காய்ஸ், அப்பா பேசுறத பார்த்தா ஒன்னும் உற்சாகம் தெரியல. ஏதோ வீடியோ எடுக்கிறான் பேசணுங்கிற மாதிரில இருக்கு. இல்ல அப்ப பாத்துட்டு இருக்கேன். ஹாப்பியா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு காய்ஸ். நீங்களும் உங்களோட தாய் தகப்பனுக்கு நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் செலவழிங்க. அப்பதான் வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நாளைக்கு வாழ்க்கை நமக்கு நிச்சயமில்லாத நாள். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்களோட தாய் தகப்பனோட நல்லா கனம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுங்க, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கால் வலிக்குதானா? நடக்க முடியல காய்ஸ். ஒரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில பல சம்பவங்கள் நடக்குது மெரினா பீச்சில். லவர்ஸ் வந்திருக்காங்க. வந்துட்டு சில பல சம்பவங்களை பார்த்துட்டு எங்க அப்பா சீங்கிறாரு. எங்க அம்மா அதுக்கு மேல என்னம்மா நீ சொல்ல வர? சீ கருமா இங்க இங்க என்ன பாரு, புரியல. ரொம்ப மண்டித்தனம். ஐயோ ஏமா நீ வேற. இதெல்லாம் இயற்கை, அது நம்ம கண்டுக்கப்படாது. இது வந்து ஒரு பொதுநலமான ஒரு இடம், அதை நம்ம கண்டுக்கப்படாது. நம்மளோட சந்தோஷத்துக்காண்டியும் நம்மளோட ஹாப்பினஸ்காண்டி நம்ம இங்க வந்திருக்கிறோம். அதை மட்டும் வந்த வேலையை நோக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நம்மளோட சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சுட்டு கிளம்பிடணும். என்னப்பா ஓகே தானே? ஏன் நம்ம வந்து நம்மளோட ஹாப்பினஸ் நம்மளோட உற்சாகத்தை இங்க வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு நம்ம சந்தோஷமா போயிடணும். அடுத்தவங்கள நம்ம பார்க்க தேவையே கிடையாது. அதனால மக்காச்சோளம் இருக்கு, சோளக்கருது, சோளக்கருது, மாங்காய், நிறைய ஐட்டங்கள் இருக்கு இங்க சாப்பிட்றதுக்கு.
வறுவல் மீன் எல்லாமே இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். அம்மா அப்பாவோட கூட்டிகிட்டு போய் சாப்பிட போகிறேன். பாருங்கள் காய்ஸ், அம்மாவுக்கு தண்ணி கேன் எல்லாமே வாங்கிட்டு போகிறேன். தண்ணி கேன் வாங்கியாச்சு. இனி போயிட்டு ஒரு அம்மாவுக்கு வந்து மீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. நானே வந்து கடல் சார்ந்த பகுதி பையன்தான். ராமநாதபுரம் ராமேஸ்வரங்கிறது கடல் சார்ந்த பகுதி தான். மீன் எங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இருந்தாலும் சென்னையில் அந்த வறுவல் இங்கே சமைக்கிற மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. சரி, என் கையால், அதுவும் சென்னையில். ஸோ அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி. இறைவன் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. போய் மீன் வறுவல் சாப்பிட்லாம். இப்போ என்ன மீன்பா? என்ன இந்த எனக்குள்ளே இருக்கும்பா. வாங்க, அந்தா அடிக்கிருக்காங்க பாருங்க. அந்தா ஏமா வாமா, கால் வலிக்குதா? அவ்வளோதான், அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வா. என்ன மீன் இப்போ வேணா? போய் பாப்போம். மீன் போய் பார்த்து செலக்ட் பண்ணுறீங்களா? மா உனக்குமா? மாம்பழம் மீனா? என்ன மீன் பார்ப்போம். என்ன மீன் வேணும்? இதா எல்லா மீன் இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா அத்தனை மீன் இருக்கு. எல்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். எந்த மீன் இப்போ வேணா? வந்து பாருமா, என்ன மீன் வேணும்? அப்பா வாங்க சொல்லு, அப்பாவுக்கு தெரிஞ்சு. வேணாமா? அப்பா பார்த்து இப்போ உங்களுக்கு என்ன மீன் வேணும்? ஆ, இது என்ன மீன்? சூட மீனா அது? அக்கா, இது என்ன மீனுக்கா? மத்தி ஆர்பியா? எந்த மீன்? ஆனா சூட அது அக்கா, அது கொடுத்துப்பா, அது வேஸ்ட் பாரு. ஆ, 370. போட்டமா, அவர் தான் போட சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட், பொறிக்கட்டும். நல்லா இருக்காப்பா? இது வந்து இது பேர் என்ன? நெத்திலி. நல்லா இருக்கா? அம்மா நீ சாப்பிட்டு போரு. காசுலாம் கேட்காதுமா, சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்காமா? உப்பு அதிகமா இருக்கா கரெக்டா இருக்கா? நல்லாப்பா. ரிவ்யூ கொடுங்கப்பா, எப்படி இருக்குண்ணே? பேசுங்க. இங்க பார்த்து சொல்லுங்க. இங்க பார்த்து சொல்லுங்கப்பா. வணக்கம்மா. நல்லா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் நான் பார்க்காத ஒரு அதிசயத்தை பார்த்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. உண்மையிலே வா, சந்தோஷம். சத்தமா சந்தோஷம். யாருமே கேமரா பார்த்து பேச மாட்டீங்களா? எனக்கு காசு மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு. ஏன்னா நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. வந்தா வருது, வரல அன்னைக்கு சம்பாதிக்கிறோம், அன்னைக்கு சாப்பிட்றோம், அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். மெட்ராஸ்ல பொதுவா எல்லாரும் அப்படித்தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே அப்படித்தான். ஏன்னா இந்த மீன் வந்து பாறை என்ன? ஆமா. என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இல்லையோ? சாப்பிட்டு பாரு, டேஸ்டா இருக்கும். என்னை பொறுத்தளவு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன். அவ்வளோ கஷ்டம் உண்மையிலே வீட்டில். ஏன்னா பொதுவாக எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும். கொரோனா டயத்தில் ஆட்டோ ஓட்டி மாம்பழம் விற்று அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து இன்னைக்கு எங்களை ஆண்டவர் வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு இன்னைக்கு தாய் தகப்பனோட ஒரு ஒற்றுமையாக ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்றோம்.